மகிழ்ச்சியான வணக்கங்கள். அன்புடன் ஒரத்தநாடு நீதிவான். கடந்த காணொளி காட்சியில் நம்ம கருது அடித்தல், தூற்றுதல், அதை அளவீடு பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வைக்கோலை புனை கட்டி ஓட்டுதல், நெல்லை கட்ட வண்டியில் வீட்டுக்கு கொண்டு வருதல், வைக்கோலை கட்ட வண்டியில் வீட்டுக்கு கொண்டு வருதல், அந்த காட்சிகளை நம்ம இன்னொரு காணொளி காட்சியில் நம்ம பார்த்து ரசிப்போம். கட்ட வண்டி கூட அந்த பக்கத்தில் இருக்குது. அதற்கான மாடுகள் தான் இப்போது நம்மக்கிட்ட இல்லை. சொல்லப்போனால் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே வண்டி இழுக்கக்கூடிய மாடுகள் இல்லை. நிறைய நண்பர்கள், தொழில் அதிபர்கள், நிறைய விவசாயம் சார்ந்த நண்பர்கள்லாம் இந்த காணொளி காட்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த செட்டு கூட பார்த்திங்கன்னா நம்ம அதை இன்னமும் விரிவுபடுத்தணும். நமக்கு ஒரத்தநாடு செல்லக்கூடிய ஒரு வழியில் கூட ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கூட இந்த செட்டை நல்லா அகலமாக வைத்து பொருட்களெல்லாம் இன்னும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் நம்ம இருக்கிறோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பொருளெல்லாம் நம்ம ஒவ்வொரு கிராமத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு இங்கே வச்சுருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தி நம்ம அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றோம். ஒரு கட்ட வண்டி, அதற்கு ஒரு மாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி இழுக்கக்கூடிய மாடு, அது ரொம்பவே நமக்கு பயனுள்ளதாக அமையும். பார்த்து கொண்டு இருக்கின்ற காணொளி ரசிகர்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு மாட்டுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாடுகளை இந்த இடத்துல காணொளி காட்சி பண்ணுவேன். கொண்டு வரக்கூடிய நெல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூணில் தான் தமிழர்கள் சேமித்தாங்க. அதில் இந்த பகுதியில் கொட்டாங்கச்சி திறந்து விட்டோன்னா இதில் நெல்மணிகள் வெளியில் வரும். பார்த்திங்கன்னா மேலே இந்த பானைகளை வச்சுருப்பாங்க பாதுகாப்பாக. அதில் கடலை, சோளம்லாம் வச்சுருப்பாங்க. கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்தில் குளிர்காலத்தில் அதை அந்த சோளம், கடலைகளை வறுத்து சாப்பிடுவதற்காக. மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியில் சந்திப்போம். வாழ்த்துக்களும் வணக்கம்.